பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய ரட்சிப்பாக இருக்கும்போது நம்ம எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். பிரியமானவர்களே, நான் பயப்பட மாட்டேன், நான் நம்பிக்கையாக இருப்பேன். காரணம் என்னென்னா, அவர் எனக்கு யெகோவா தெய்வமாக இருக்கிறார், என் பலனாக இருக்கிறார், என் கீதமாக இருக்கிறார், அவரே என் ரட்சிப்பாக இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்குறோம். ஏன் பயப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? ஏன் நம்பிக்கை இழந்து போகிறீர்கள்? அவரே நம்முடைய யெகோவா தேவன். அவர் யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, சகலவற்றையும் செய்கிற ஆண்டவர். யெகோவா நிஸ்ஸியாக இருக்கிறார், நம்முடைய பலனாக இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம், நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.